தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் சனிக்கிழமை வரை 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சனிக்கிழமை வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் நிலவ வாய்ப்புள்ளதால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையன்று அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜூன் 25 வரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையன்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிய நிதியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேவைகளை அறிந்து செயல்படுவதால் தான் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து ஏறுமுகமாக இருப்பதாக கூறினார். மேலும் சிறு குறு தொழில்களுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 3617 கோடியே 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம அரசில் அதை விட 2 மடங்காக இப்போ வரைக்கும் 6626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணணும், தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் மாபெரும் பங்களிப்பை வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பிலான இக்கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சென்னை மெரினாவில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், கர்ப்பிணிகளுக்காக பயன்பாட்டிற்கு வந்திருக்கூடிய பேட்டரி வாகன சேவை பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை மெரினா பகுதியில் உழைப்பாளர் சிலையிலிருந்து லைட் ஹவுஸ் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. கடற்கரைக்கு வரக்கூடியவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. குறிப்பாக கர்ப்பிணிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட தூரம் நடக்க சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியோர்கள் கடற்கரை பகுதிக்கு எளிதாக செல்லக்கூடிய வகையில் பேட்டரி வாகன சேவையை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. இயல்பாகவே இந்த மாதிரி செய்யல இது வரைக்கும், இப்ப நடக்குதுங்கிற ரொம்ப எங்கள் பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லாவே இருக்கு, யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். கட்டணமில்லா பேட்டரி வாகன சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் கோவிலில் நெற்றியில் வைத்த விபூதியை அழித்துவிட்டு திருமாவளவன் செல்ஃபி எடுத்த காட்சிதான் இது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விசிக தலைவர் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது கோயிலுக்கு வந்த தம்பதியினர் திருமாவளவனுடன் செல்ஃபி எடுக்க அவரிடமே தங்களது செல்போனை கொடுத்தனர். செல்போனை வாங்கிய திருமாவளவன் தன் நெற்றியில் பூசியிருந்த விபூதியை அழித்தார். விபூதியை அழித்த பின்னர் தம்பதியுடன் திருமாவளவன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராசிபுரம் அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக் கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த கேக்கை சாப்பிடுமாறு கூறி கடையில் இருந்தவரிடம் பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்த காட்சியே இது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள புதுச்சத்திரம் பகுதியில் பேக்கரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளுக்காக 1 கிலோ கேக் வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடிய போது கேக்கில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் கேக்கை விற்பனை செய்த கடைக்கே கொண்டு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தாங்களே சாப்பிடுங்கள் என கூறி கடையில் இருந்த பெண்ணிடம் கேக்கை திணிக்க முற்பட்டார். இந்த விவகாரத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.